நம்மளாம் ஆபத்தான விலங்குகள்னு நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, சில பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விலங்குகள் பாத்தீங்கன்னா பயங்கரமான விஷம் உடையதுதான். நான் இல்லைன்னா சொல்ல வரல, பயங்கரமா விஷம் உடையது. சில ஊர்கள்ல மட்டும்தான் இருக்கக்கூடியது. ஆனா இதோட விஷம் இன்னைக்கு கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இது உண்மைதாங்க. இன்னைக்கு அந்த விசித்திரமான ஒரு 7 விலங்குகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் மனுஷ உயிரை காப்பாத்துது. சோ வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நான் உங்கள் ஸ்ரீராம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மருத்துவ வரப்பிரசாதமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும். சோ கன்ஃபார்ம் பாருங்க. இந்த 7 விஷயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விலங்குகள் விலா மாஸ்டர்னு சொல்றாங்க. இது எங்க வாழும்னு பாத்தீங்கன்னா பார்க்கவே பள்ளி மாதிரி இருக்குல்ல. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோல தான் ஒரு பாலைவன பகுதியில தான் இது வாழுமா. இது விஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஷம் தான். இது ஒரு நச்சுத்தன்மை கொண்ட பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட எச்சி இருக்கு பாத்தீங்களா, இதுல எக்ஸைடின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் தான் நீரிழிவு நோய்க்கான பைட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து தயாரிக்கப்படுதுதான். இதோட விலை பாத்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். உலகிலேயே மிக விலை உயர்ந்த விஷம் கொண்ட உயிரினங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லப்படுறாங்க. இந்த பள்ளி தான். 1 கிராம் விஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கிராம் பல லட்சம் ரூபாயை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2005ல இருந்து உலகத்திலேயே மில்லியன் கணக்கான டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்குன்னு தான் சொல்றாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா கோன்ஸ் நைன். இதெல்லாம் நத்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இது நத்தை தான். எங்க வாழும் பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் கடல் பகுதியில ஒரு பாறைகளுக்கு இடையில தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் விஷம் தான் கண்டிப்பா. ஒரு ஆபத்தான ஒரு நத்தைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. இதோட பயன்பாடு பாத்தீங்கன்னா இதோட விஷத்துல இருக்க கானோடாக்சின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு வேதி பொருளுங்க. மார்பின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மயக்கம் அடைங்கள அது 1000 மடங்கு, அதை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததான். இதுனடா இவ்வளவு பெரிய பாம்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமா, இதோடைய பாம்பு பேர் பாத்தீங்கன்னா பிரேசிலியன் பிட் வைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க வாழும்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்கால உள்ள காடுகள்ல மட்டும்தான் இது வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இது விஷமான்னு கேட்டீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா விஷம் தான். இது ஒரு டக்குன்னு கடிச்சதுன்னா ரத்த அழுத்தத்தோட சேர்த்து ஒரு நொடியில ஆளே காலி, டக்குன்னு இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இதோட பயன்பாடு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட விஷத்தை ஆய்வு செஞ்ச சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ரத்த அழுத்தத்தை சீராக்கும் உலகிலேயே முதல் மருந்தான கேப்டோரில் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதை இதுல வச்சுதான் உருவாக்குறாங்க இந்த பாம்பு மூலியமா. இதோட விலையை பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். இதோட விஷம் மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒரு லிட்டருக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லட்சக்கணக்கான இதய நோயாளிகளுக்கு வாழ்நாள்ல இதை நீட்டித்துள்ளதுன்னு நிறைய பேருக்கு சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ஷூ கிராப் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடான்னு கேட்டீங்கன்னா நண்டு மாதிரி இருக்கும், நண்டு தான். இது எங்க வாழும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலையும் ஆசியாவிலையும் கடலோர பகுதிகளில் மட்டும்தான் இது வாழ்ந்துட்டு இருக்கு. இது விஷமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்விஸ்ட், இது விஷமே கிடையாது. இது நச்சுத்தன்மை அற்றதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பே பாத்தீங்கன்னா அதோட பிளட் தான். இந்த ரத்தத்தை வச்சு இந்த பயன்பாடு என்னன்னா இதோட ரத்தமே பார்த்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்குமா, ப்ளூ கலர்ல இருக்கும். இது பாக்டீரியாவோட தொடர்பு கொண்டதுனால உடனே உறைஞ்சிரும். இந்த பாக்டீரியா சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இது ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மருந்து இல்ல தடுப்பூசி வேக்சின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மனிதர்களுக்கெல்லாம் நீங்க செலுத்துறதுக்கு முன்னாடி கிருமி இருக்கா இல்லையா அப்படின்னு உறுதி செய்ய இந்த ரத்தத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் ரத்தத்தோட மதிப்பு 12 லட்சம் ரூபாங்க, அதுக்கும் மேலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சரி, இது என்னடா ஒரு சிலந்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, டாரண்டுலா சிலந்தின்னு சொல்றாங்க. இது எங்கெல்லாம் வாழும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டிங் உலகம் முழுவதும் உள்ள வெப்பமண்டல காடுகள்ல மட்டும்தான் இது வாழுமா. இது விஷமான்னு கேட்டீங்கன்னா ஆமா விஷம் தான். இது ஒரு தசைகளை முடக்கிற சக்தி கொண்டதுங்கிற மாதிரி பயங்கரமா சொல்றாங்க. இதோட விஷத்துல புரோட்டீன் இருக்கான். அந்த புரத சத்தத்தை வச்சு தசை சிதைவு மஸ்குலர் டிஸ்ட்ராபி அந்த நோய்க்கான சிகிச்சையை விஞ்ஞானிகள்லாம் இதை வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இது ஒரு ஆராய்ச்சி பொருளாக ரொம்பவே அதிக விலைக்கு விற்கப்பட்டு வராங்கிற மாதிரி இந்த செய்திகள் வருது. எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வலி நிவாரணிகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றமா அமையுங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சிலந்தியை வச்சு. இது பாத்தீங்கன்னா வேம்பயர் பைட்ஸ். இது பாத்தீங்கன்னா மத்திய தென் அமெரிக்காவில இருக்கிற ஒரு குகையில வாழ்ற ஒரு வவ்வால்னு சொல்லலாம். இது விஷமான்னு கேட்டீங்கன்னா இதோட உமிழ்நீர் ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது உறைஞ்சிருமா. அது டிராக்குலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கவாதம் நோயாளிகளுக்கு எல்லாமே மூளையில இல்ல ஒரு ரத்த கட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை கரைக்க இதோட வேதிப்பொருள் மருந்தா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்து எதுக்கு வந்திருக்காங்க சயின்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுது. ஓகேவா. இது இயற்கையிலே பாத்தீங்கன்னா ரத்தத்தை மெல்லியதா மாற்றும் ஒரு திறன் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இதய நோயாளிகளுக்கு சிகிச்சைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டே இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா கமாண்டோ டிராகன் சொல்றாங்க. பேர்லாம் பயங்கரமா தாங்க வைக்கிறாங்க. இது எங்க
வாழும்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாத்துல உள்ள சில தீவுகள்ல வாழும்னு சொல்றாங்க. இது விஷமா கேட்டா ஆமா விஷம் தான். இதோட உமிழ்நீர் கொடிய பாக்டீரியாவுல விஷம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா 48 வகையான ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைடுகள் உள்ளதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பர் பக்ஸ் பாக்டீரியாக்களை அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோடைய விலை பாத்தீங்கன்னா இந்த விலங்கு இன்று இயற்கையோட மிகப்பெரிய மருத்துவ சுரங்கமா தான் பார்க்கப்படுறாங்க. அப்ப எவ்வளவு டிமாண்ட் இருக்கும் இதுக்கு பாத்துங்க. இதுல இருந்து ஒரு புதிய தலைமுறைக்கான மருந்துகளை ஒரு பில்லியன் கணக்கான, நான் சொல்றது நார்மல்ல, பில்லியன் கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான விஷயம். சோ நான் சொன்ன இந்த விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதோட பேர் மட்டும் டைப் பண்ணி நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதோட பேரை டைப் பண்ணிட்டு இதை அப்படியே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இது என்ன வகை தேவைப்படுது, என்ன ஏது, அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸா அப்படியே சொல்லுவாங்க. இல்ல சாட் ஜிபிடியோடயோ இல்ல எதுலயோ உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோடைய நான் என்னென்னலாம் இந்த சின்ன வீடியோவில் நம்ம சொல்ல முடியுமோ அப்படின்னு முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா அது எவ்வளவு விலைக்கு அது இப்போதைக்கு எவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு, ஒரு விஷம் என்ன, எதுக்காக நம்ம மனிதர்களுக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இந்த 7 விலங்கை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயில்ஸா வேணும் அப்படின்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் அதோடைய நேம்ஸ் எல்லாம் போடுறேன். இன்னொன்னு நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள ஒரு விலங்கை எடுத்து நீங்க போட்டு பார்த்துட்டு கூட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆமா ப்ரோ இது கரெக்ட் தான், இதுக்கெல்லாம் பயன்படுது, இல்ல இன்னும் எனக்கு சில விலங்குகளை தெரியும், நான் அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நம்ம ஃபேக்ட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸை பத்தி நல்லா பேசிட்டும் இருக்கோம். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணா நான் உங்களுடைய எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு போறதெல்லாம் முன்கூட்டியே வந்துடும். ஸோ தேங்க்யூ ஆல்.